மக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கடைகளில் பொரிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக வந்துட்டு சிக்கன் வந்து பொரிக்கணுமா, அதை விட வந்துட்டு டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கிலோ சிக்கனை வந்து நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வந்து காரம் தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து முட்டை சேர்க்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சிக்கன் சாப்பிடும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கரம் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொறுன்னு வெளியில் இருக்கிறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் மொறுன்னு உள்ள சிக்கன் வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்ததாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு 4 காம்பளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை, உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு பெசரி விட்டுக்கோங்க. எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை. ஒன்லி முட்டை மட்டுமே வந்து ஊற்றிருக்கோம். ஸோ அதுலேயே தான் வந்துட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் தனியாக வச்சுருங்க. நல்லா ஊறிச்சு அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து போடுங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எதுவுமே தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அடியில் வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ பக்கத்தில் இருந்து நல்லா வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து பெசரி விடுங்க. ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா எல்லாமே வந்து எல்லா பக்கமும் வெந்து வரும். அதனுடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி ஒரு மஞ்சள் கலர் லைட்டாக வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லா பக்கமும் வேகிறதுக்காக வந்து லைட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து பரட்டி விட்டுக்கலாம். இங்கே நல்லா வந்துட்டு எல்லா பக்கமே வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. எண்ணெயும் வந்து குடிக்கலை, அதே மாதிரி எண்ணெயில் வந்து உடஞ்சும் விழுகலை. நம்ம வந்து உள்ள கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய ஃப்ளேவரும் வந்துட்டு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா வேறு பிளேட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு நீங்கள் அது வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.